Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்குற கிளாஸ் டாபிக் என்னன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ப்ரோக்ராமோட பார்ட் 2. பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான் இங்க. அங்க மேஜர் ஸ்கீம்ஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறம் மீதி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அதெல்லாமே இதுல கவர் பண்றோம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸை வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட்ல இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏடிபி இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், டிஎன்வி ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம், WSDP வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், IAAP இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா ப்ரோக்ராம், HYVPங்கிறது ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம், NATP நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ப்ராஜெக்ட், SFDA, MFL, அப்புறம் NADP. இது எல்லாமே அக்ரிகல்ச்சருக்கு பேஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐஏடிபி அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கீமும் அதோட அப்ரிவேஷன் என்ன, அதோட இயர் என்ன, மெயின் அப்ஜெக்டிவ் எதுக்காக அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் அதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐஏடிபி பொறுத்த வரைக்கும் 1960 ஜூலைல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1959ல ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டட் ஏரியாஸ்க்கு நம்ம அஷ்யூர்டு இரிகேஷன் கொடுக்குறோம். அதாவது பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு ப்ராப்பரா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா அப்படிங்கறது அவங்களோட ரெக்கமெண்டேஷன். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து 1960 ஜூலைல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது யாரோட ரெக்கமெண்டேஷன் கேட்டாங்கன்னா 1959ல ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் FORD ஃபோர்ட் ஃபவுண்டேஷனோட ரெக்கமெண்டேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1960ல வரும்போது 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் பர்டிகுலராக வந்து அவங்க செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து வெஸ்ட் கோதாவரியும் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேசஸ்ல பார்த்தீங்கன்னா 21 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க செலக்ட் பண்ற டிஸ்ட்ரிக்ட்ஸுக்குன்னு ஒரு கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்ல பொட்டன்ஷியலிட்டி இருக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஈல்டு வந்து ஷார்ட் டைம்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்து மினிமம் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கணும். இரிகேஷன் ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்க பிளேசஸ் ஆன டிஸ்ட்ரிக்ட்ஸை மட்டும் தான் அவங்க செலக்ட் பண்றாங்க. அது போக அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நல்ல வெல் டெவலப்டான பஞ்சாயத்தோ கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கணும். இது ரெண்டு தான் அவங்களோட கிரைட்டீரியா அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராம் வந்து பேக்கேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்பாங்க. ஐஏடிபில பேக்கேஜ் ப்ரோக்ராம். ஏன் இதை வந்து பேக்கேஜ் ப்ரோக்ராம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு கலெக்டிவாவும் இருக்கும். அதே சமயம் வந்து நிறைய இம்ப்ரூவ் பேக்கேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஹோலா ப்ரொடக்ஷனுக்கு தேவையான சீட் ஆகட்டும், இரிகேஷன், ஃபர்டிலைசர்ஸ், பிளான்ட் ப்ரொடெக்ஷன், இம்ப்ளிமெண்ட், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கான மார்க்கெட்டிங், கிரெடிட் எல்லாமே இது கம்ப்ளீட்டா இன்வால்வ் ஆகுறதுனாலதான் இதை வந்து பேக்கேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கீமுக்கான டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் சைமல்டேனியஸா டைம்லயே அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே 100% எவ்வளவு ரெக்ரூட்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே இந்த ஸ்கீம் கீழே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது போக கிரெடிட்டும் வந்து கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் வந்து ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே தருவாங்க. இங்க ஒவ்வொரு பர்டிகுலர் இதுலயும் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் வந்து இதுக்குன்னு தனியா அலாட் பண்ணி இந்த ஸ்கீமுக்கு வந்து இன்சார்ஜ் மாதிரி கொடுப்பாங்க. அது போக இவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கறதாகட்டும், ப்ராப்பரா பீரியடிக்கலா ட்ரைனிங் வந்து கொடுக்கறது, அது அனாலிசிஸ் எவாலுவேஷன் எல்லாமே ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஸோ இது மேஜரா பாத்தீங்கன்னா இதோட அச்சீவ்மெண்ட்னு பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ எல்லா ப்ரோக்ராமுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், சர்டன் லிமிடேஷன்ஸ் இருந்தா கூட இது ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டியில வந்து புது டைனமிசம் வந்து கிரியேட் பண்ணிருக்கும். அது போக வந்து இதுலதான் இந்த ஸ்கீம்ல தான் ப்ராப்பரா டெக்னிக்கல் இன்புட்ஸ் எல்லாமே கொடுக்கறனால அவங்களுக்கு அது டெக்னிக்கல் இன்புட்ஸும் கொடுத்துட்டு அது போக மார்க்கெட்டிங், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சப்போர்ட்டிங் சர்வீசஸும் இந்த ஸ்கீம்ல கொடுத்துருப்பாங்க. அதுதான் இதோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா ப்ரோக்ராம், IAAP. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1964ல அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்ப தேர்ட் 5-year பிளான், ஒவ்வொரு வருஷம் 5-year பிளான் வர மாதிரி அந்த தேர்ட் 5-year பிளான்ல வந்து மிட் டேர்ம் அப்ரைசல் சப்மிட் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன எம்பசிஸ் பண்ணிருப்பாங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் வந்து சயின்டிபிக்காவும் சரி ப்ரொக்ரெசிவ் மேனர்லயும் சரி இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது பர்டிகுலரா நம்ம கண்ட்ரில 20 to 25% ஆன கல்டிவேட்டட் ஏரியா வந்து இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 1964ல 114 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரி ஃபுல்லா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா இது கிட்டத்தட்ட பேக்கேஜ் ப்ரோக்ராம் மாதிரிதான். ஆனா இதுல எல்லா காம்பினேஷன்ஸ் இருக்கும். அதாவது இன்டர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. பிசிக்கல் ஆகட்டும், சோஷியல், இன்ஸ்டிடியூஷனல் எல்லா ஃபேக்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிட்டு நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றது அதோட
மெயின் கோலா இருந்திருக்கும். அவங்களோட ஏரியா ஆஃப் கிராப்ஸ் என்னென்ன ஏரியாஸ் எடுக்கிறாங்க அதை பொறுத்து எங்கெல்லாம் கிரேட்டர் பாசிபிலிட்டி இருக்கு டெவலப்மெண்ட்டுக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாஸ் தான் செலக்ட் பண்றாங்க. இங்க நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவும் சரி ப்ரொடக்டிவாகவும், அதாவது ஒரு பிளாக் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இது எல்லாத்துலயுமே செலக்டட் கிராப்ஸ் எடுத்துட்டு அதை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு ஒரு இன்டென்சிவா அந்த இடத்துல எல்லாத்தையுமே டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட இது. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ செலக்டட் கிராப்ஸ்ங்கிறது வந்து பிளாக்ல ஸ்டார்ட் ஆகி லைக் பிளாக் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல்ல வந்து இதை கம்ப்ளீட்டா ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் மாதிரி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் HYVP. இது எப்போ ஸ்டார்ட் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 1966. இதோட அடிப்படையான விஷயம் என்னன்னா 1965ல வந்து 2 வீட் வெரைட்டி இருக்கும். லார் மார்கோகி அண்ட் சொனாலிகா அப்படிங்கிற வீட் வெரைட்டிஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதோட ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி மெத்தட்ஸ் எல்லாமே இவங்களே சொல்லி கொடுத்து கல்டிவேட் பண்ணிருப்பாங்க. அந்த 2 வெரைட்டியும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஈல்டு கொடுத்தனால இது வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை உருவாக்கியிருப்பாங்க. அப்போ டோட்டல் ஃபுட் ப்ரொடக்ஷன்லயும் நல்ல சேஞ்ச் வந்திருக்கும். அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். யூஸ்வலா இருக்கிறத விட நம்மளோட ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து அங்க அதிகமா இருக்கு. எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1968ல வந்து யூஸ்வலா இருந்த 120 லேக் டன்னை விட 170 லேக் டன்ஸ் வந்து வீட்ல வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் இருந்திருக்கும். அது வந்து யூனிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கிரீன் ரெவல்யூஷன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வில்லியம் காட் அப்படிங்கிறவர் வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த பர்டிகுலரா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண டேர்ம் தான் வந்து கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருப்பாங்க. இயர் கேட்டாங்கன்னா 1966. அதுல மெயினா இந்த வீட் வெரைட்டிஸ் வந்து நல்லா ரோல் பிளே பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் ஷெட் அப்படின்னா என்னன்னா வாட்டர் ஷெட்டுங்கிறது ஒரு ஜியோ ஹைட்ராலஜிக்கல் யூனிட். அது என்ன ஆகும்னா நிறைய இப்போ ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு அப்படின்னா இது வந்து கலெக்ட் ஆகிற ஒரு காமன் பாயிண்ட். இந்த பாயிண்ட் இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட்டர் ஷெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வாட்டர் ஷெட் அப்ரோச்ங்கிறது என்ன பேஸ் அப்ரோச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச் டு வேலி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நமக்கு மேஜரா நடக்கிற 2 விஷயம் என்னன்னா ஒன்னு வந்து இன்சிட்டிவ் சாயில் கன்சர்வேஷன் ஆகட்டும், இன்னொன்று வந்து வாட்டர் கன்சர்வேஷன். இன்சிட்டிவ் அப்படின்னாவே இருக்க இடத்துலயே நம்ம கன்சர்வ் பண்றதுதான். ஸோ அங்க வந்து ப்ராப்பரான சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன்ஸ் வந்து நடக்கும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1 April 1995ல இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா மற்ற ப்ரோக்ராம்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து நேஷனல் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இன் ரெயின்ஃபெட் ஏரியாஸ், ஸ்பெசிஃபிக்கா வந்து ரெயின்ஃபெட் ஏரியாஸ்லயும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் இன் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே இந்த 2 ப்ரோக்ராமும் இந்த ப்ராஜெக்ட் கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட்ல அந்த பிளேஸ்ல ப்ராப்பரான ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கும், சாயில் அண்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட், அஃபாரஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பேஷன் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், லைஃப் ஸ்டாக், ரூரல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். இது எல்லா காம்போனன்ட்ஸுமே ப்ராப்பரா ஒரு இடத்துல வாட்டர் ஷெட் டெவலப் ஆச்சு அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம் கிரீன் பிளான்டேஷன், சாயில், வாட்டர் இது எல்லாமே ப்ராப்பரா டெவலப் ஆகுதுங்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து அதோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். வாட்டர் அண்ட் சாயில் கன்சர்வேஷன் இருக்கணும், சாயில் எரோஷனை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு. அது போக வந்து இப்போ சாயில் எரோஷன் கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம ஃப்ளோயிங் வாட்டர்ல சாயில் அடிச்சுட்டு போறது இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல தான் நம்ம ஸ்டோர் பண்றதுனால அந்த சாயில் பார்ட்டிகல்ஸோட ஃப்ளோயிங் வாட்டர்ல வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ப்ராப்பரா ஒரு ப்ராஜெக்ட் போடும்போது என்ன பண்ணிருப்பாங்க, யாரு எந்தெந்த ஒர்க்கு எப்ப பண்ணணும் அப்படிங்கிற அலாட்மெண்ட் ப்ராப்பரா இருக்கனால இந்த வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் மூலமா கிராப்ஸ் ஆகட்டும், சாயில், வாட்டர் கன்சர்வேஷன் எல்லாமே ப்ராப்பரா கன்சர்வ் பண்ணிருப்பாங்க இந்த ப்ரோக்ராம்ல. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம். இது யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா டேனியல் பர்னர் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இதை வந்து பர்னர் சிஸ்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது மோஸ்டா சென்ட்ரலா ஃபுல்லா ஸ்பான்சர் பண்ண ஸ்கீம். எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா 6th 5-year பிளான் பீரியட் அப்ப எந்த ஸ்கீம் கீழே இது வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த ஸ்டேட்ஸ். இந்த ஸ்கீம் கீழே தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் பைலட் ப்ராஜெக்டா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது யாரு வந்து ஃபண்ட் பண்ணிருப்பாங்கன்னா வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ஸோட தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எந்தெந்த ஏரியால பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேஷ்ல, அப்புறம் ஆந்திர பிரதேஷ். இங்க ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா கேனல் அண்ட் சம்பல் ஏரியாஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஆந்திராலையும் வந்து கமாண்ட் ஏரியாஸ்ல மட்டும்தான் 1974ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த இயர் இம்பார்ட்டன்ட் 1974ல. அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து எப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குன்னா 1985ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்லயும் ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்லயும் தான். அப்ப வந்து சிவகங்கைங்கிறது ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் கூடயே தான் இருந்துச்சு அந்த டிவிஷன்ஸ்ல.
ஸோ 1980ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளோட தமிழ்நாட்டிலையும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1981ல வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் தான் வந்து ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ் சிஸ்டம் அப்படின்னாவே சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனலிசம்ங்கிறது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டச்சா வந்து சயின்டிபிக் டெவலப்மெண்ட் கூடயோ ரிசர்ச் கூடயோ எப்பவுமே டச்ல இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களால ஸ்பெசிஃபிக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ப்ரொஃபஷனலிசம் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் லைன் ஆஃப் கமாண்ட். சிங்கிள் லைன் ஆஃப் கமாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் கீழே வரும். அதாவது டெக்னிக்கல் ஆகட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமாண்ட் அப்படிங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே ஒரே லைன்ல வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்போர்ட்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு எங்கிருந்து வர மாதிரி இருக்கும், டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏவா இருக்கலாம், அது கீழே வரக்கூடிய இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது போக வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ், இதெல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து ஒரு லைன் கீழே வந்து எடுத்துட்டு அந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா இது இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாஃப் வந்து எந்த இதுக்கும் இப்போ எக்ஸ்டென்ஷன் ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அவங்க டைரக்டா எதுலையுமே இதுல வந்து இன்புட் சப்ளை ஆகட்டும், டேட்டா கலெக்ஷன், சப்சிடிஸ், இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து அவங்க டைரக்டா ரிலேட் ஆயிருக்க மாட்டாங்க. அதை தான் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டைம் பவுண்ட் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ராப்பரான டைம்க்கு வந்து உங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஸ்கில்ஸ் ஆகட்டும், அவங்க தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை டைம்லி பேசிஸ்ல உங்களுக்கு கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பில பாத்தீங்கன்னா வில்லேஜ் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரெகுலராகவே ஒரு ஃபிக்ஸ்ட் டேல வந்து ஃபார்மர்ஸ் வந்து அவங்க விசிட் பண்ணணும். ஒன்னு ரெகுலரா இருக்கணும், இல்லைன்னா 14 days இன்டர்வல் ஒன்ஸ் அப்படி வந்து போய் பார்க்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபார்மிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்பெசிபிக் ஏரியாக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இதுல கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபீல்ட் அண்ட் ஃபார்மர் ஓரியன்டேஷன். எப்பவுமே கான்டாக்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஸ்டாஃப் ஆகட்டும், ஃபார்மர்ஸும் வந்து ரெகுலர் பேசிஸ்ல இருக்கணும். அது போக லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் எவ்வளவு தூரம் அவங்க கான்டாக்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓரியன்டேஷன் சிம்பிளா அங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் அண்ட் கண்டினியூஸ் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு தான் வந்து இந்த ட்ரைனிங் வந்து ரெகுலரா கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ அப் டு டேட் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, டெக்னாலஜிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு அங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க மூலமா ஃபார்மர்ஸ் கொண்டு போய் சேர்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லிங்கேஜஸ் வித் ரிசர்ச். எப்பவுமே எஃபெக்டிவ் எக்ஸ்டென்ஷன்ங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, எந்த அளவுக்கு க்ளோஸ் லிங்கேஜ் வந்து ரிசர்ச் கூட இருக்கோ அந்த அளவுக்கு. இது எப்பவுமே 2-way மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர் என்ன பண்றாங்கன்னா, இதுதான் டெக்னாலஜின்னு கொண்டு போய் ஃபார்மர் கிட்ட சேர்க்கும் போது ஃபார்மர் போட்டுட்டு அதோட ஃபீட்பேக்கை கொண்டு போய் என்ன பண்ணும், மறுபடியும் அந்த ரிசர்ச் ஒர்க்கர்ஸ் கிட்ட கொடுக்கணும். அதுக்கான லிங்கேஜ் ப்ராப்பரா இருக்கும்போது தான் அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு, அந்த ஃபீட்பேக்கை எடுத்துட்டு இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கான லிங்கேஜஸ்ங்கிறது ப்ராப்பரா இருக்கணும். ஏஎன்வி சிஸ்டமோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச், ட்ரைனிங், எக்ஸ்டென்ஷன், இந்த மூணுமே ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் ரொம்ப எஃபெக்டிவ் ஆக்குறதுக்கு வந்து இப்போ அந்த ஒரு ஃபார்மர் இருக்காங்கன்னா அவங்களோட நீட் என்ன, அவங்களோட ஃபார்மிங் சிச்சுவேஷன் என்ன, ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான லோக்கல் ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜிஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. அது போக இங்க இன்டென்சிவான ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து 2 பேத்துக்குமே லைக் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு ஆகட்டும், ஃபார்மர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. இது யாரோட சூப்பர்விஷன் கீழே நடக்கும், லைக் ஒரு நல்ல ஒரு சூப்பர்விஷனுக்காகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் லெவல். டிஎன்பியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செட்டப் எப்படி இருக்கோ அதே செட்டப் தான் இங்க வரும். பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல வந்து உங்களுக்கு டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருப்பாங்க, டிவிஷனல் லெவல் அல்லது பிளாக் லெவல்ல ஏடி அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அப்புறம் சப்டிவிஷன் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஏஓஸ் இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். அவங்களுக்கு கீழே சர்க்கிள் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஏஓஸ், அது கீழே வந்து ஃபார்ம் லெவல்ல வந்து உங்களுக்கு சிஎஃப் இருப்பாங்க. அது போக மற்ற ஃபார்மர்ஸ், இவங்க சிஎஃப்ங்கிறது கான்டாக்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மூலமா தான் வந்து ப்ராப்பரா இந்த டிஎன்பி சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆகும். இதே இன்னும் எப்படி சொல்லலாம்னா, ஃபீல்டு லெவல்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு தூரம் கவர் பண்ணுவாங்கன்னா, அந்த வில்லேஜ் லெவல் ஒர்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 800 to 1200 ஃபேமிலிஸ் வரைக்கும் கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளாக் லெவல்ல அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லலாம். ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட 6 to 8 வில்லேஜ் லெவல் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு கீழே வந்து 6 to 8 வில்லேஜ் லெவல் ஒர்க்கர்ஸ் வந்து இருப்பாங்க. அது போக சப்டிவிஷனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்டிவிஷனல் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கீழே வந்து 6 to 8 அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 4 to 8 வந்து ஒரு பர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் பண்ற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பி சிஸ்டம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க.
அடுத்ததோட அச்சீவ்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் தான். ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் உடைய ஏரியா வந்து கல்டிவேஷன் வந்து அதிகமா இருக்கு, கிராப் இன்டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கு. அது போக வந்து ஃபேமிலி லேபரோட எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு எல்லா இன்புட்டுக்கான மார்ஜினல் வேல்யூ ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி வந்து இங்க வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக வந்து இந்த டிஎன்வி சிஸ்டம் மூலமா நிறைய ரெக்கமெண்டேட் பண்ண, அதாவது யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், ஃபார்மர்ஸ் சயின்டிஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்காக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ப்ராக்டிசஸ் எல்லாமே அடாப்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு இது மூலமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.